ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் ஊத்தாப்பத்துக்கடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் இதை கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தோடையும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 4 போல் பச்சை மிளகாய். நாம் இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம இதில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இந்த கொத்தமல்லி சட்னிக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, லைட்டாக புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒன்று சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் மீடியம் சைஸில் ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கொத்தமல்லி தலை நல்லா இளம் தலையாக இருந்துச்சுன்னா அந்த தண்டோடையே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கொஞ்சம் முத்தலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்டையெல்லாம் நீக்கிட்டு வெறும் இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த கொத்தமல்லி தலை அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா சுருளாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துடலாம். புளி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காயோடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சட்னியை இட்லி தோசைக்கு செய்கிறதுனால இதில் நான் கடைசியாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்க்க வேண்டாம், இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு வேளை பொட்டுக்கடலை சேர்க்குறதா இருந்தால் அதிகமாக சேர்த்துடாதீங்க, கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். பாருங்கள், இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சட்னி ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொன்னிறமானதும் இதில் ஒரு காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. சட்னி ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை கூடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.